நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன எனக்குதையா. அனைவருக்கும் வில்லேஜ் கெழுத்துப்படி சார்பாக முதற்கணம் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாகனம் நெல்லியா நாச்சியப்பன். நண்பர்கள், இன்னைக்கு நம்ம வில்லேஜ் கெழுத்துப்படி ஸ்டைல்ல நம்ம மீன் குழம்பு தயார் பண்ணியிருக்கோம். நல்லா காரசாரமா மசாலாவை நல்லா வதக்கி இதுக்கு பிறகு அரைச்சு மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த மீன் குழம்பு எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கெழுத்துப்படி சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெழுத்துப்படி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வில்லேஜ் கெழுத்துப்படி ஸ்டைல்ல பண்ண மசாலாவை வதக்கி அரைச்சி செய்த மீன் குழம்பு தயார் பண்ணி விடுவோமா? வாங்க தயார் பண்ணி விடுவோம். தயார் பண்ணி ஒரு கிலோ கும்பலா மீனை வச்சு நம்ம வில்லேஜ் கெழுத்துப்படி ஸ்டைல்ல நம்ம ஒரு மீன் குழம்பு வந்து தயார் பண்ண போறோம். மசாலா ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக மண்கடாயை வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குளிச்சு அலசிய சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் அப்படி இருக்கும். போட்ட சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில அப்படியே வதக்கணும். வதக்கி பூண்டு 15 பல்ல உரிச்சு பூண்டு சேர்த்தாலும் மீன் குழம்பு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். அதனால பூண்டு சேர்த்துக்கிட்டுருவோம். இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி அரைச்சு மீன் குழம்பு நம்ம செய்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். குறுமிளகு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அதே போல் நம்ம மிளகு சேர்த்து நம்ம பண்ணோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மிளகு வந்து சேர்த்துருக்கோம். மிளகு நல்லா காரத்தன்மை உள்ளது. அதே போல் மிளகு குளிர்காலத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பை சூடாகும். கோடை காலத்தில் சாப்பிட்டோம்னா உடம்பை வந்து குளிர்ச்சியை வைக்கக்கூடியது வந்து மிளகுடைய தன்மை. மிளகு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அரைத்துண்டு இஞ்சியை நல்லா தூள் நீக்கி அலசி சின்ன சின்னமாக இப்போ சேர்த்துக்குவோம். அப்படியே இஞ்சியை இஞ்சி சேர்த்து நீங்கள் மீன் குழம்பு தயார் பண்ணி பாருங்க. அடாடா, அப்படி மீன் குழம்பு சாப்பிடல அப்படி இருக்கும். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் அலசி ஒடிச்சு சேர்த்துக்குவோம். 3 கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்குவோம். போட்ட கருவேப்பிலையும் அப்படியே எண்ணெய் கிண்டு நல்லா கிண்டி விட்டு 3 தக்காளி பழம் நம்ம எடுத்துருக்கோம். குறைஞ்சது 150 கிராம் இருக்கும். அந்த தக்காளி பழத்தை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டு நம்ம சேர்த்த மசாலாவை 3/4 தரத்துக்கு எண்ணெயில் வதக்கினா போதுமானது. நல்லா தக்காளி பழத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். தக்காளி பழம் நல்லா குழஞ்சிருச்சு. மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்த்தோம்னு வச்சுங்களே, அடேங்கப்பா மனமும் ருசியும் அப்படி இருக்கும். அரை மூடி தேங்காய் சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காயை தனியாக அரைச்சி மீன் குழம்புல சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி நம்ம சேர்க்கையில் தேங்காயுடைய அந்த எண்ணெய் வந்து வெளிப்படும். அப்போ ருசி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் தேங்காயை வதக்கிறோம். மீன் குழம்பு மசாலா நீங்கள் ரெடி பண்ணையில் கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் வதக்கி அப்புறம் அரைச்சி சேர்த்து பாருங்க. குழம்பு அடாடாடா. கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு மசாலா சேர்த்து அனைத்து பொருளும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்க நல்லா வதக்கிக்கிட்டோம். இனிமேல் நம்ம ஆற வச்சு இனிமேல் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ எடுத்துருவோம். நம்ம மீன் குழம்பு தாளிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக மண்கடாயை வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்த்தாதான் அப்படி இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியணும். வெந்தயம் பொரிஞ்ச பிறகுதான் நம்ம எதாக இருந்தாலும் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா பொரியலை அப்படின்னா கசக்கும். நல்லா வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. கலரும் மாறிடுச்சு. கோல்டன் கலர்ல நல்லா மாறிடுச்சு. இதோட சீரகம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த சீரகம் நல்லா வெடிக்கிறேன். மீன் குழம்புக்கு சேர்த்த வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. முடிச்சு அலசிய சின்ன வெங்காயம் 50 கிராம் இப்ப தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தோட 2 கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா மனசார நல்லா சேர்த்து விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயை வந்து உள்ளுவாங்கையில் மீன் குழம்பு சாப்பிடையில அடாடாடா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு 3/4 தரத்துக்கு நல்லா வதக்கணும். அப்படியே கண்ணாடி பாத்தில் வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். கும்பலா மீன் குழம்புக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியம்பழத்தை நல்லா 1/2 மணி நேரம் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கரகரன்னு ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டோம். அந்த சக்கையை வந்து தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த கரைச்ச புளி தண்ணியில் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வைக்கிற மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு 1/2 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
மல்லி, சீரகம், சோம்புத்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச தூள் 1.5 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மசாலாவை நல்லா கரைச்சி நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ருசியாக இருக்கும் மீன் குழம்பு. பாருங்கள், நல்லா கரைச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்ச புளி தண்ணி மசாலா வந்து சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்த புளி மசாலாவுக்கு கல் உப்பு 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல் உப்பையும் அப்படியே நல்லா கிண்டி மீன் குழம்புக்கு நம்ம செய்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரை எடுத்து ஆறின மசாலாவை அரைச்சிக்கிட்டுருவோம். மிக்சியில் சேர்த்த மசாலாவை நல்லா மை போல நல்லா அரைச்சிக்கிட்டோம். மண்கடையில் சேர்த்த புளி தண்ணி மசாலாவோட அரைச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துருவோம். சேர்த்த மசாலாவை அப்படி கிண்டி விட்டு இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். இப்போ மீன் குழம்பு வைக்கையில் தக்காளிப்பழமும் அதே போல புளியும் கரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். இதோடைய புளிப்பு தன்மையும் ஒரு வித்தியாசமானது. அந்த மீன் குழம்புக்கு ஒரு மாங்காயை நல்லா அலசி இப்போ சேர்த்துக்கிறேன். மாங்காவுடைய புளிப்பு தன்மை ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே சேர்த்த மாங்காயம் அப்படியே நல்லா வெந்து நல்லா கரையட்டும். எவ்வளோக்கு அவ்வளவு நம்ம மீன் குழம்புக்கு நம்ம கூட்டி வச்ச குழம்பு வத்துதோ அவ்வளோக்கு அவ்வளவு மீன் குழம்பு அருமையாக இருக்கும். நல்லா வத்தின பிறகு தான் நம்ம வந்து மீனே வந்து சேர்க்கணும். இப்போ நல்லா வந்து வத்தட்டும். கொதிச்சு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு நல்லா வத்தணும். பாருங்கள், இப்போவே நல்லா கெட்டித்தன்மை வந்துருச்சு. அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். கொதிச்சு நல்லா வத்திருச்சு. அதே போல் நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாவே குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு இவர்களே நம்ம மீன் சேர்க்கறதுக்கு முன்னால் நம்ம உப்பு வந்து செக் பண்ணிடுவோம். ஆனால் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கம்மியாக இருக்குது. 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம். கல் உப்பு மீன் குழம்புல ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உப்பு. அப்போ அந்த ஒரு கல் வந்து தூக்கலாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து நல்லா சாரும். மீனில் நல்லா கல் உப்பு சார்ந்து மீன் நம்ம சாப்பிடலாம் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வத்திருச்சு. அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. அடடா, நம்ம மீன் குழம்பு சேர்த்த மசாலா நல்லா கார சரமாக நல்லா கொதிச்சு அடேங்கப்பா வாசம்னா வாசம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. 2 தட்டு சாப்பிடலாமா 3 தட்டு சாப்பிடலாமா அப்படின்னு இப்போவே மனசு தோணுது. 1 கிலோ கும்பலா மீனை நல்லா சுத்தம் செய்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா 1க்கு 2-3 முறை அலசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே ஒன்றா சேர்த்துருவோம். இந்த மீன் வேணாலும் பயன்படுத்திங்க. இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அடாடா, நண்பர்களே, நம்ம மீன் வந்து நம்ம சேர்த்துட்டோம். நம்ம மீனை வந்து இனிமேல் கிண்டக்கூடாது. மீன் போட்ட உடனே கடைசி நேரத்தில் சிம்மில் வச்சுக்கோங்க. 5 பல்லு பூண்டு, 1/4 தேக்கரண்டி மிளகு, 1/4 தேக்கரண்டி சீரகத்தை அம்மியில் கந்தலும் கதக்கலுமா நச்சு மீன் குழம்புல சேர்த்தோம்னா அடாடா, மீன் குழம்புடைய வாசமும் அதே போல ருசியும் அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் புளிக்குழம்பு செய்தாலும் சரி, காரக்குழம்பு செய்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நச்சு சேருங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ கந்தலும் கதக்கலுமா அரைச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அப்படியே தூவி விட்டுருவோம். அப்படியே லேசாக அப்படி மெதுவாக சாறு அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். மீன் குழம்புல சேர்த்து விட்டு மிதமான தீயில நம்ம சேர்த்த கும்பலா மீன் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா தண்ணியில் அலசி சின்ன சின்னமாக நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே லைட்டாக போட்ட மீனை நண்பர்களே, நம்ம அருமையான முறையில் வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைலில் மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். மீன் குழம்பு ஊற்றுறதுக்கு கூழில் அப்படியே ஒரு குழியை பறித்து நண்பர்களே, இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் வாங்க, அப்படியே கூழோட மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருங்க. அப்படியே கேப்ப கூழில் மீன் குழம்ப அப்படி நல்லா பரட்டி கொடுத்து அப்படியே மீனை எடுத்து
மீனில் போட்டோம்னா மாங்காய் துண்டு மாங்காய வித்தியாசமாக இருக்குது மீன் குழம்பு போட்டோம்னா. நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பிறகு அரைச்சி நீங்கள் மீன் குழம்பு தயார் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு நாக்குக்கு வந்து ருசியாக இருக்குது. இந்த வில்லேஜ் ஹெல்த் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.